அது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குமே. We are making பன்னீர் செட்டிநாடு பன்னீர் மசாலா. ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பன்னீர் கட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டன்ட் குக்டு பன்னீர் இதை கட் பண்ணுற புனிதமான வேலையில் நானும் பங்கெடுத்துக்கலான்னு இருக்கேன். பங்கெடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ தான் வந்துச்சு, ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதர் தென் தட் எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே போதுமானதாக இருக்கும். உப்பு மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மசாலா இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த குக்கிங் லிஸ்ட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மசாலா வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1.5 to 2 கப்ஸ் வரைக்கும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேப்பில் வந்து நீங்கள் பன்னீரை வந்து கட் பண்ணுறோம். நம்ம இங்கே மசாலா கொதிக்குது. இங்கே பன்னீர் கியூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. What a beautiful smell, aroma. இது கொதிக்கிற டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப. சில பேர் கம்மியாகவும் சாப்பிடுவாங்க, அதிகமாகவும் சாப்பிடுவாங்க, மீடியமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. உங்கள் தேவைக்கு. ஸோ நமக்கு தேவைன்னா கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ now we are going to add பன்னீர். மசாலா கொதிச்சு வந்துடுச்சு. பன்னீர் ஆட் பண்ணுறோம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுறணும். தட்ஸ் ஆல். அப்புறம் ரெடி ஆயிடும். சிம்மில் வச்சுட்டேன். இந்த பன்னீர் ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி பன்னீர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி போட போகிறோம். எனக்கெல்லாம் இப்படி கட் பண்ண வரவே மாட்டேங்குது. மேடம் அழகாக கட் பண்ணுறாங்க. அடி பிடிக்காமல் இருக்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் வந்து கிளறி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க போதும். ரொம்ப ஓவர் குக்கெல்லாம் பண்ணிடாதீங்க, பன்னீர் உடைஞ்சிடும். ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. செட்டிநாடு மசாலா ரெடி. அப்படி பிடிக்குதோ பாருங்க, கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அடி பிடிச்சிருச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலி கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் சர்வ் பண்ணிடலாம். என் மூக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மூக்கு தெரியுமா? வாசம் பிடிச்சிட்டே இருக்கும். முக்கியமாக சாப்பாட்டு வாசம். பர்டிகுலர்லி இந்த மசால் வாசனை. Done.